கடுமையான கந்திருஷ்டி போக இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதனை ஞாயிற்றுக்கிழமை இல்லது அமாவாசை என்று செய்ய வேண்டும். இதை வீட்டில் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இரவு 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ள செஞ்சுக்கலாம். ஒரு சிரட்டையில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுல சிறிதளவு கடுகு, அது வெண்கடுகா இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம வாசல்ல இருக்கிற ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க. அதோட 5 காய்ந்த மிளகாய், 5 கற்பூரம், 5 கறித்துண்டு, இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் அந்த சிரட்டையில தான் எடுக்கிறோம். இதை வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள எல்லா ரூம்லையும் 3 தடவை சுற்றி முச்சந்தியில் வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு திரும்பி பார்க்காம கை கால் முகங்களை கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே நுழையணும். இந்த திருஷ்டி கழிக்கும் போதுல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த திருஷ்டி கழிக்கிறவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது. இதே மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க, தொழில் நடத்துறவங்களும் இதே முறையில் திருஷ்டி கழிக்கலாம். அவங்க கடை வாசல்ல இருக்கிற மண்ணை எடுத்து இதை செய்யணும். கடையெல்லாம் சுற்றி கடை அடைச்சிட்டு முச்சந்தில வச்சு எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம கை காலை கழுவிட்டு வீட்டுக்கு போகணும்.